செய்திகள் தொடர்கின்றன. 9 கோடி ரூபாய் மதிப்புள்ள சூப்பர் காரை ஜென்வோ கார் உற்பத்தி நிறுவனம் அமெரிக்காவில் அறிமுகப்படுத்தியுள்ளது. உலகிலேயே அதிக விலை உள்ள இந்த சூப்பர் காரை வாங்க தொழிலதிபர்களிடையே போட்டாபோட்டி ஏற்பட்டுள்ளது. 15 கார்களை மட்டுமே உற்பத்தி செய்ய திட்டமிட்டுள்ள இந்த நிறுவனம் தற்போது நியூயார்க் நகரில் 3 கார்களை விற்பனைக்கு வைத்துள்ளது. அதிநவீன வசதிகளை கொண்ட இந்த சூப்பர் கார் 1250 குதிரை திறன் வேகம் கொண்டதாகும். இந்த கார் மணிக்கு 375 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியதாகும். ஒரு காரை தயாரிக்க 8 மாதம் பிடித்துள்ளது. சிலி நாட்டில் மாணவர்கள் நடத்திய போராட்டத்தை ஒடுக்க போலீசார் கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசியும் தண்ணீரை பீச்சியடித்தும் விரட்டியதால் மாணவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. சிலி நாட்டு அரசு கல்வித்துறையில் சீர்திருத்தங்களை கொண்டு வந்துள்ளதற்கு மாணவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து கடந்த சில மாதங்களாக போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். சிலி நாட்டில் உள்ள வால்பரிசோ நகரில் உள்ள அந்நாட்டு நாடாளுமன்றம் எதிரே திரண்ட மாணவர்கள் அரசின் கல்வி சீர்திருத்தங்களை எதிர்த்து கோஷம் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் பல்கலைக்கழக மாணவர்கள் 15,000 பேர் கலந்து கொண்டனர். பேராசிரியர்களும் மாணவர்களுடன் போராட்டத்தில் பங்கேற்றனர். போராட்டத்தை ஒடுக்க போலீசார் மாணவர்கள் மீது தண்ணீரை பீச்சியடித்தும் கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசி நடவடிக்கை எடுத்தனர். ஆனால் இதை எதிர்த்து மாணவர்கள் போலீசார் மீது கற்களை வீசி தாக்கினர். இதனால் அங்கு சற்று பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது. அமெரிக்காவில் நியூயார்க் நகரில் வால் ஸ்ட்ரீட் பங்கு சந்தையை கைப்பற்றுவோம் என்ற இயக்கத்தினர் 1000க்கும் மேற்பட்டோர் கண்டன பேரணி நடத்தினர். எல்லா மக்களுக்கும் சமமான பொருளாதார வாய்ப்பு மற்றும் வேலைவாய்ப்பு அளிக்க வேண்டும் என வலியுறுத்தி கடந்த செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் இந்த இயக்கத்தினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். சில தினங்களுக்கு முன்பு நியூயார்க் பார்க்கில் தங்கி கூடாரம் அமைத்து போராட்டம் நடத்தி வந்த 100க்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்களை அமெரிக்க அரசு பலவந்தமாக வெளியேற்றியது. இதை கண்டிக்கும் வகையிலும் இந்த இயக்கத்தின் 2 மாத நிறைவை கொண்டாடும் வகையில் பல்லாயிரக்கணக்கானோர் இந்த பேரணியில் கலந்து கொண்டனர். நடுத்தர மக்களாகிய எங்களை விட்டுவிட்டு கோடீஸ்வரர்களுக்கு சலுகை காட்டுவதா என போராட்டத்தினர் கோஷங்கள் எழுப்பினார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். வணக்கம்.